என்னால நம்பவே முடியல. ஒரு மட்டக்களப்பில் இப்படி ஒரு ஆள் இருக்காண்டு. என்னடாப்பா இதெல்லாம் பார்த்து ஒரு மாய் அறிக்கண்ணா இது. ஓலை வீட்டில் ஏழை எளியவர்களை பார்த்திருக்கின்றோம். ஆனால் இது அதையும் தாண்டிய அவலக்கதை. கடவுளுக்கு கண்ணில்லையா? பிறப்பால் அங்கவீனமுற்று பிறந்து இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்து இருக்கின்றாரே. வறுமையின் உச்சத்தில் இருந்து கொண்டு உணவு கிடைத்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒருவேளை உணவு மாத்திரமே உண்கின்றார். காரணம் என்ன? அரசியல்வாதிகளே, செல்வந்தர்களே, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளே, நம் தமிழ் உறவுகளே, இது உங்களின் கவனத்திற்கு. குடந்தாங்க நாங்க பிடிச்சி பழக்கம் இல்லை, நீங்க பிடிச்சிட்டு வாங்க. பழக்கம் இல்லையா? பிரச்சனை பிடிங்க பாத்தீங்களா? சொன்னாக்கா இப்ப உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் பிள்ளைய படிப்பை வந்து நீங்க இடைநிறுத்துறாங்க. சாப்பாடு இல்லைன்னா கஷ்டம் சொன்னா நான் பிள்ளைகளை கூட்டி வந்து அது தண்டனைக்கிட்டே குற்றம். கையாலையும் எடுக்கல மாதிரி கையாலையும் எடுக்கல மணல் தானே. என்னுடைய மக்கள் நான் உறவுகள் சார்பாகவும் சிவகுமார் மாமா, தரணி அக்கா குடும்ப சார்பாக நான் என்ன காலில் வைக்கேன். இந்த முள்ளு கடந்த காட்டில் ஏறுது முள்ளும். போக மாட்டாங்க. 20, 21, 22, 24, 30 லட்சம் ரூபாய் கிட்ட உதவி செஞ்சிருக்காங்கண்ணா. அவதான் ஓடிட்டு இப்ப நீ வாரத்துக்கு இப்ப 12 மணி ஆயிடுதுன்னு 12 மணியா நானே வேற என்னது எப்படி. என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு.